ஹலோ மக்களே, சிவா அயலி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம அயலியும் அவங்க அம்மா மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும்னு அதுக்கான வேலைகளில் ஈடுபடும் போது ராஜேந்திரன் அகிலாண்டேஸ்வரி கீழே தான் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வருது. ஒரு கட்டத்தில் அர்ச்சனா உயிரோட தான் இருக்கக்கூடிய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட நம்ம அயலியும் அர்ச்சனாவை கண்டுபிடிக்க போகிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம அயலியும் சிவா கிட்ட எப்படியாவது என்னோட அம்மா பற்றின எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சாகணும். எங்கள் அம்மா இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக அவங்க மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சாகணும்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் போய் அந்த அதிகாரிகள்கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அர்ச்சனாவோட கேஸ் ஃபைல் இருந்துச்சுல, அது சம்மந்தமாக எனக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை வாங்குறாங்க. அந்த ஃபைலில் அர்ச்சனா பற்றின எல்லாத்தையுமே ஒன்றுன்னா பார்க்கும்போது அங்கே உள்ள அதிகாரியும் உங்கள் அம்மா கிட்ட வேலை செய்தாங்கல்ல ராஜேந்திரன், அவங்களோட டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. அவங்கள போன வாரம் தான் இந்த இடத்துல பார்த்தேன் அப்படி சொன்ன உடனே நம்ம ஆயலியும் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் எங்கே பார்த்தீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த அதிகாரியும் எனக்கு அடையாளம் தெரியலை, ஆனால் ராஜேந்திரன் தான் அவனே வந்து என்கிட்ட பேசுனா, உங்கள் அம்மா கிட்ட வேலை பார்த்த டிரைவர். அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாளாட்டு மலேசியாவில் இருந்தாங்க, போன வாரம் தான் மலேசியாவில் இருந்து இங்கே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் எல்லாத்தையுமே அந்த அதிகாரி சொல்லும்போது நம்ம அயலியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கே, சரி ராஜேந்திரன் மாமா உங்கள்கிட்ட நீங்கள் பார்த்த உடனே அவரே வந்து பேசினாரா அப்படி கேட்கும்போது அதிகாரியும் ஆமாம் எனக்கு அடையாளம் தெரியல, அவனே தான் வந்து பேசினான்னு சொல்கிறாங்க. நம்ம அயலியும் சரியே இவங்கள்ட்ட பேசியிருக்காங்க, ஆனால் நம்மளை பார்த்தா மட்டும் ஏன் பயந்து ஓடுறாங்க, ஏதோ ஒரு விஷயம் ராஜேந்திரன் மாமாவுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு, அதை வந்து விசாரிச்சா நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் சிவா கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அகிலாண்டேஸ்வரி மேடமும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதை தானே சொன்னாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தானே மலேசியிலேருந்து வந்தாங்க, அதில் வேற அவங்களும் அம்மாவோட ஃப்ரெண்டு தான். ஒரு சமயம் இதுக்கோ ராஜேந்திரன் மாமாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலி சிவா கிட்ட கேட்கும்போது சிவாவும் நம்ம எதுவுமே உறுதியாக சொல்ல முடியாத அயலி, அவங்கள போய் பார்த்தா நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் அயலியும் சேர்ந்து அகிலாண்டேஸ்வரி மேம் கிட்ட ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம அயலியும் அகிலாண்டேஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க. அகிலாண்டேஸ்வரியும் நம்ம அயலி சொல்கிறது எதுவுமே கேட்காம நானே உங்களுக்கு கால் பண்ணணும் தான் நினச்சேன், நீயும் உன் கூட ஒரு பையன் இருப்பான்ல, அவங்க 2 பேரும் சேர்ந்து நான் சொல்கிற இடத்துக்கு வந்துருங்க, இங்கே ஒரு இடத்துக்காக பூமி பூஜை பண்ணிகிட்ருக்கோம், இங்கே நீங்கள் வந்தாகணும்னு சொல்லிட்டு அவங்களோட எல்லாத்தையுமே சொல்லி அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அயலியோ என்னடா இது, நம்ம ஒன்று பேசணும்னு நினச்சா அவங்க வேற ஏதோ சொல்லிட்டு ஃபோனை வேற கட் பண்ணிட்டாங்களே அப்படி சொல்லும்போது நம்ம சிவாவும் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அயலியும் ஒரு லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்களா, அந்த லொக்கேஷனுக்கு நம்மளை வர சொல்றாங்க அப்படி சொன்ன உடனே நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட சரி அயலி சீக்கிரமா அந்த இடத்துல போனா நம்ம நேரடியா பார்த்தா ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் அயலியும் சேர்ந்து அகிலாண்டேஸ்வரியை பார்க்கறதுக்காண்டி கிளம்புறாங்க. அதே சமயத்துல வர்மாவும் அவங்க ஆட்கள் கிட்ட நான் சொன்ன ஒரு இடத்துல பூஜை பண்ணிட்டு இருக்காங்க, அந்த இடம் நமக்குள்ளது, நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்மாவும் அவங்களோட ஆட்களை அகிலாண்டேஸ்வரி பூஜை பண்ண அந்த இடத்துக்கே அனுப்பி வைக்கிறாங்க. இது எதுவுமே தெரியாம நம்ம அயலி சிவாவும் அந்த இடத்துக்கே கிளம்பிடுறாங்க. நம்ம அயலியும் சிவா கிட்ட இந்த வாட்டி விடவே கூடாது, அகிலாண்டேஸ்வரிக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு உண்மை தெரிஞ்சாயிருக்கணும், அவங்கள்ட்ட விசாரிச்சா நமக்கு ஏதாவது தெரியும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வரவும் நம்ம அகிலாண்டேஸ்வரி அயலியை பார்த்த உடனே அயலி உனக்காக தான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன், நானே உன்னை கூப்பிட்டு எல்லாத்தையுமே சொல்லணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், சரி நீயே கரெக்டான சமயத்தில் கால் பண்ணிட்ட, நீ இந்த இடத்துல வந்து பூஜை பண்ணும்போது நிற்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன்னு சொல்லும்போது நம்ம அயலியும் சரி இப்போதைக்கு எப்படி இவங்கள்ட்ட பேச முடியும், தனியாக இருந்தால் தானே நம்ம எல்லா டீட்டெயிலுமே கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கத்தோடய இருந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக வர்மாவோட ஆட்களும் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அகிலாண்டேஸ்வரி கிட்ட வந்து இப்போவே இந்த பூஜை எல்லாத்தையுமே நிறுத்துங்க, இந்த இடம் எங்களோடது, இனிமேல் இந்த இடத்துல யாருமே பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது அகிலாண்டேஸ்வரி விடுற மாதிரி இல்லை, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக இப்படி செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. ஆனால் நம்ம அகிலாண்டேஸ்வரியும் விடுற மாதிரி இல்லை, அயலி இந்த இடமே வந்து அர்ச்சனாக்காக தான் நான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அயலியும் ஆச்சரியப்படுறாங்க. எதுக்காக பண்ணுறீங்க அப்படி கேட்கும்போது அகிலாண்டேஸ்வரியும் அர்ச்சனாவை பற்றி இத்தனை வருஷம்
கழிச்சு இவ்வளோ பெரிய நியூஸ் எல்லாம் வந்திருக்கு. அது எல்லாமே போலியானது. அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவள் இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடிய ஆளே கிடையாது. கூடிய சீக்கிரத்தில் அர்ச்சனாவுக்கு மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. ஆனால் இது எல்லாமே தடுக்கிற மாதிரி யாரோ ஒருத்தங்க பிரச்சனை பண்ணுறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலிக்கிட்ட சொல்லும்போது, அயலியும் என்னடா இது, இதுக்கு எல்லாமே ஏதோ ஒரு சூழ்ச்சி பின்னாடி இருக்குது. இந்த ஆட்களை அனுப்புனதும் யாரோ ஒருத்தங்க நம்ம அம்மாவுக்கு சம்மந்தப்பட்டவங்க தான் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அயலிக்கு தெரிய வருது. ஆனாலுமே நம்ம அகிலாண்டேஸ்வரி அதையும் மீறி அந்த பூஜையை நடத்துறதுக்கு ட்ரை பண்ணும்போது வர்மாவோட ஆட்களும் விடுற மாதிரி இல்லை. அங்கே உள்ளவங்க எல்லாருமே அடித்து துரத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நம்ம அயலியும் சிவாவும் இதை சும்மா விடுவாங்களா? செம மாசா வந்து அந்த ஆட்கள் எல்லாருமே அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம அகிலாண்டேஸ்வரியும் கவனிச்சுட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் ராஜேந்திரனும் அதே இடத்துக்கு வர்றாங்க. அயலி சிவாவை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. எதுக்கு இந்த அயலி இங்கே வந்தான்னு தெரிய மாட்டேங்குதே. நம்மளை மட்டும் பார்த்தோன்னா எப்படி இருந்தாலும் அவங்க அம்மாவை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சிடுவா. சீக்கிரத்தில் இந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிடலான்னு பார்த்தாலும் இந்த அகிலாண்டேஸ்வரி மேடம் வேற விடலை. எப்படியாவது அவங்க வீட்டு விசேஷம் முடிஞ்சப்புறம் தான் போகணும்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு ராஜேந்திரன் தூரத்துலேருந்து அது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டே இருக்காங்க. நம்ம அகிலாண்டேஸ்வரி அயலிக்கிட்ட வந்து, அயலி நீ வந்து உங்கள் அம்மா மாதிரி ரொம்ப தைரியமான பொண்ணாக தான் இருக்க. என்னதான் அந்த ரவுடிங்கள் மிரட்டினாலுமே நீ அதை அசரவே இல்லை. செமையாக வெளுத்து கட்டிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம வர்மாவும் அந்த ரவுடி கும்பல்கிட்ட ஃபோன் பண்ணி, டேய் என்னடா ஆச்சு, அந்த இடத்த காலி பண்ணிட்டீங்களா, அங்கே யாருமே எந்த பிரச்சனையும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்கும்போது கரெக்டாக அகிலாண்டேஸ்வரியும் அதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டேய் உங்களை யார் அனுப்புனாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. உங்களை அனுப்பின ஆளுக்கு தெரியாது என்னை பற்றி, நான் யாருன்னு தெரியுமாடா அகிலாண்டேஸ்வரின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அதை கொஞ்சம் கூடமே வர்மா எதிர்பார்க்கவே இல்லை. வர்மா அதை கேட்ட உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இந்த அகிலாண்டேஸ்வரோட பேரெல்லாம் அடிப்படுது. ஏற்கனவே மினிஸ்டரோட கேஸ்ல நம்ம சிக்கல்ல இருந்துட்டு இருக்கோம். இந்த சமயம் பார்த்தா அர்ச்சனாவை பத்தி ஏதோ பேர் வந்திருக்கு. இதுல வேற அகிலாண்டேஸ்வரி வந்திருக்காளே, அவ மட்டும் ஏதாவது உண்மையை சொன்னா நம்ம சரியா மாட்டிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வர்மாவை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம அயலியும் சரி இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அகிலாண்டேஸ்வரி கிட்ட ராஜேந்திரன் மாமாவை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே அகிலாண்டேஸ்வரியும் இப்ப எதுக்கு அயலி அதை பத்தி கேட்குற அப்படி சொல்லும்போது, அயலியும் கொஞ்ச நாள் முன்னாடி தான் அவங்கள பார்த்தேன். ஆனா அவங்க என்ன யாருன்னே தெரியாத மாதிரி அந்த இடத்துல இருந்தே வந்துட்டாங்க அப்படி சொல்லும்போது அகிலாண்டேஸ்வரிக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. அதனாலதான் ராஜேந்திரன் அன்னைக்கு ஊரை விட்டு போயிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பான் போல. இப்பதான் எல்லாமே எனக்கு புரிய ஆரம்பிக்குது. அன்னைக்கு அயலியை பார்த்த பிறகுதான் பதட்டமா நம்ம கிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசியிருப்பான்னு சொல்லி நம்ம அகிலாண்டேஸ்வரிக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. ஆனா இப்போதைக்கு நம்ம ராஜேந்திரனை பத்தி சொன்னோம்னா ராஜேந்திரன் என்ன நினைப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுல ஒரு குழப்பத்தோட அகிலாண்டேஸ்வரி இருக்காங்க. நம்ம அயலி கிட்ட வந்து சரி அயலி எதுக்காக இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க அப்படி கேட்கும்போது, அயலியும் நீங்க இப்ப வந்த நியூஸ் பத்தி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல, எங்க அம்மா மேல எந்த தப்புமே இல்லை. அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க தேவையில்லாம ஒரு வதந்தியை இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படி சொல்லும்போது நம்ம அகிலாண்டேஸ்வரியும் ஆமா அவ மேல எந்த தப்புமே இல்லை, அதை நிரூபிக்கிறதுக்காண்டி நான் எந்த ஹெல்ப்னாலும் உனக்கு பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம அகிலாண்டேஸ்வரியும் அயலி கூட சேர்ந்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துல இந்த விசாரணை போது நம்ம அயலிக்கு அர்ச்சனா உயிரோட இருக்கக்கூடிய விஷயம் தெரிய வருதுன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துல நம்ம அர்ச்சனாவை அயலி கண்டுபிடிக்க போறாங்கன்னே சொல்லலாம்.